வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒரு சிறிய தோட்ட காணொளி தான். வாங்க என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குது, என்னென்ன காய்கறிகள் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய காணொளிகளை யூடியூப் காணொளிகளை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களாக இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய தோட்டம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்களாண்டா, இதுதான் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கு நான் பின்னேரமாக தான் எடுக்கிறேன் வீடியோ. ஏனென்று சொன்னால் காலையில் உளும்பின உடனே பார்த்திங்கன்னா இந்த இப்போ 4-5 மணிக்கே சூரியன் வந்துடுது. அதால் வீடியோ எடுக்க இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு நான் பின்னேரமாக எடுக்கிறேன் வீடியோ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்திங்களேன்னு சொன்னால் பச்சை மிளகாய் பாருங்கள், இந்த நீல பச்சை மிளகாய் நான் நெத்துக்கு விட்டேன். நான் பழக்க பாருங்கள் இப்படி பழுத்து தொங்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த மேலே பார்த்து காய்க்கிற மிளகாயும் பழுத்திருக்குது பாருங்கள். நிறைய நம்ம கறிக்கு தேவையான அளவு பிடுங்கிட்டு விடுறது, அது முத்தி பழுத்திருக்குது பாருங்கள். அப்படியே அழகா பழுத்திருக்கண்டு நல்லா வடிவாக இருக்குல்ல, பழுத்திருக்கு. அதே மாதிரி மற்ற பச்சை மரத்துலேயும் பாருங்கள் மிளகா பழுத்திருக்குது. இது பார்த்திங்களேன்னு சொன்னால் நான் இந்த வெண்டிக்காய் நெத்துக்கு விட்டேன்னா நல்லா காஞ்சிட்டுது. இதே நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். இந்த வெண்டிக்காயை முத்திட்டுது, அதால் அப்படியே விட்டுட்டோம். இது எண்ணெத்துக்கு இது சின்ன நிலையே பார்த்திங்களேன்னு சொன்னால் டக்குண்டு முத்துது வெண்டிக்காய், ஏனென்று தெரியல. இங்கால பாருங்கள், இது எடுத்திங்களேண்டா என்னட்டா 3 விதமான தக்காளி மரம் நிற்கிது. பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ ஒன்று இருக்குது, மற்ற நார்மல் தக்காளி. மற்றது பார்த்திங்கன்னா இப்படி இந்த பாருங்கள் இப்படி ஒரு வித தக்காளி இருக்குது. இது நல்ல பெரிய குண்டு தக்காளியும் என்னட்டு இது பாருங்கள். 3 விதத்தில் இருக்குது தக்காளிகள். பார்த்தீங்களான்னு சொன்னால் இப்போ தான் என்னுடைய குடமிளகா நல்ல வடிவாக வளர்ந்து பூத்து நிற்கிது பாருங்கள். நிறைய பூ வந்துட்டுது, நிறைய மொட்டும் வச்சிருக்குது. பார்த்திங்கன்னா வெள்ளை கத்தரி எல்லாம் பிடுங்கி ஓஞ்சி திருப்பி இப்போ பார்த்திங்களாண்டா பூ வச்சு நிறைய பிஞ்சு வந்துருக்குது. இந்த பேப்பு கத்தரிக்காயிலையும் கத்தரிக்காய் இருக்குது, ஆனால் வெள்ளை கத்தரி மாதிரி நிறைய காய்க்கலை. பேப்புள் கத்தரி ஏனென்று தெரியல, ஆனால் வெள்ளை கத்தரி நல்ல காய் தந்தது. இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் லண்டனில் இப்போ 3 மாதமாக ஒரு மழையே இல்லை, மழை பெய்யலை. அதனால் இங்கே தண்ணியல் நாங்கள் கையால் அள்ளித்தான் ஊற்ற வேணும். பெப்பு பிடிச்சிங்களேன்னு சொன்னால் ஸ்ப்ரே பண்ணி பெப்பில் நாங்கள் தண்ணி எடுத்து விட்டோம்னு சொன்னால் ஃபைன் அடிப்பினோம். அதனால் நாங்கள் கையால் தான் தண்ணி எடுத்து ஊற்ற வேண்டி வரும். நான் பழமையாகவே கையால் தான் தண்ணி அள்ளி ஊற்றுறேன். நான் இப்போ தான் இந்த பெப்பு வேண்டியிருந்தேன். நான் அது பிரயோசனம் இல்லாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் பெப்பால் தண்ணி பிடிக்கல. அது அப்படி பிடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி தெரிஞ்சால் ஃபைன் அடிப்பாங்க. இப்போ கையால் தண்ணி ஊற்றுறபடியாக தான் என்னுடைய கண்டுகள் இப்படி இருக்குது. இந்த பெப்பு பிடிச்சிங்கன்னா மழை பெஞ்ச மாதிரி இப்போ கண்டுகளுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும் பாருங்க கண்டுகள். ஆனால் இப்படி இருக்குந்தாலும் பாருங்கள் இவ்வளோ அழகாக நான் கையால் ஊற்றினாலும் பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா 38 நின்றுச்சுது வெதர். இன்றைக்கு பார்த்திங்கன்னா 35-36 நிற்கிது லண்டனில் வெதர். இப்போ பின்னேரம் அன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. இந்த முறை தான் இப்படி வெயிலாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் பைத்தங்கண்டு எனக்கு தப்பியொட்டி வந்திருக்குது. அது பாருங்க 2 பிஞ்சு பிடிச்சிருக்குது பாருங்க. பைத்தங்க 2 பிஞ்சு தான் பிடிச்சிருக்கு. ஒரு கண்டு தப்பியொட்டி வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே ஒவ்வொரு கொடியிலும் பார்த்திங்களான்னு சொன்னால் ஒவ்வொரு பூசணிக்காய் காய்ச்சிருக்குது பாருங்கள். இந்த கொடியில் ஒரு காய் மட்டும்தான் காய்ச்சிருக்குது. இந்த கொடியில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்துட்டுது. பார்த்திங்களான்ட்டு சொன்னால் அது எப்படி போயிட்டுதாண்டு பாருங்க. பூசணிக்காய் வந்துட்டு பாருங்க எப்படி ஆகிட்டுதாண்டு வேஸ்ட் ஆகிட்டுது. இந்த பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்களேன்னு சொன்னால் மாதுளை மரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கேன்னு சொல்லி நிறைய மாதுளங்கண்டு நிற்கிது. உங்களுக்கு யாருக்கும் மாதுளங்கண்டு தேவையாண்டா சொல்லுங்க. நிறைய கண்டு நிற்கிது. நான் பொட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு தரலாம்.
இது பார்த்தீங்களேன்னு சொன்னால் செரி டொமேட்டோ பாருங்க இப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி இந்த முறை தக்காளி காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்குது. ஆனால் இன்னும் பழுக்க தொடங்கல. அங்கனைக்கு 1-2 தான் தக்காளி பழுக்குன்னு நான் அப்பப்போ பிடுங்கி கறிக்கு போட்டுடுவேன். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் எந்த ஒரு பசலையோ மருந்து எதுவுமே அடிக்க மாட்டேன். இந்த மரக்கறி கழிவுகளை தான் நான் போட்டு தோட்டம் செய்கிறேன். நான் இந்த மரக்கறி கழிவுலேயே நெல்ல பசலையாக வந்துடும் மண். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் எல்லா பொட்டுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்களான்னு சொன்னால் கண்டுக்கு அடியில் அந்த கண்டின்ற வேர் தெரியாமல் நான் மரக்கறி கழிவு போட்டு மண் போட்டு மூடி விடுறேன். நான் என்னென்னு சொன்னால் அப்போ தான் இன்னும் நல்லா வளர்ந்து காய்கள் வருமென்று சொல்லி பாருங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்க இப்படி நல்ல தக்காளி காயெல்லாம் இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. என்னுடைய மல்லிகைப்பூ மரம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி மல்லிகைப்பூ நீங்களா நந்தியாவட்டே அழகா பூத்திருக்கு பாருங்க. இந்த அழகா பெரிய நந்தியாவட்டை பூத்திருக்கு. இங்கே பாருங்க மல்லிகைப்பூ எதுக்கு எல்லாம் மறைஞ்சு பூத்து நிற்கன்னு சொல்லிங்க அவ்வளோ அழகாக இருக்கன்னு மல்லிகைப்பூ. இந்த இன்சுலின் மரம் யாருக்கும் தேவைன்னு சொன்னால் வேண்டலாமென்று சொல்லி நான் போட்டிருந்தேன்னா நீங்கள் யாருமே என்னை தொடர்பு கொள்ளல. வேணுமென்னு ஆனாக்கள் லண்டனில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு இந்த இன்சுலின் மரம் வேணுமெண்டா இன்பாக்ஸில் வந்து நீங்கள் இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களை தொடர்பு கொள்ளுவேன். இந்த கத்தியை வர கொடியை நான் எல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாம் அழகாக கட் பண்ணிவிட்டு வடிவாக விட்டேன்னா இப்போ பாருங்கள் திருப்பி குருத்தெறிஞ்சு வருது பார்க்கலாம் காய்க்குதோண்டு. இதுக்குள்ள ஒரு கத்தியாக வரக்கா காய்ச்சிருக்குது பாருங்கள். தெரியுதோ தெரியல ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். கத்தியாக வரக்கா பார்க்கலாம் காய்க்குதோ இனியன்ட்டு. ஜாலில் பார்த்தீங்களாண்டா போஞ்சிக்காயை பாருங்கள் இப்படி குள்ளையாக காய்ச்சிருக்கணும்னு பாருங்கள். போஞ்சிக்காய் வந்து குள்ளையாக இருக்குது காய்ஞ்சி பார்த்தீங்களாண்டா தெரியும் உங்களுக்கு. இப்போ வாங்க எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரக்கறிகளை இன்றைக்கு நாங்கள் அறுவடை செய்தால் நாளைக்கு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு இன்றைக்கு நாங்கள் அறுவடை செய்யலாம் வாங்க. இது வந்து நாங்கள் போஞ்சிக்காயை முதல்ல அறுவடை செய்வோம் பாருங்கள். இவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்கேன் அந்த போஞ்சிக்காய். இந்த போஞ்சிக்காயை பிடிங்கினதுக்கு அப்புறம் இந்த தண்டுகளை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டு விடுங்க. சீசர் எடுத்து அதில் கட் பண்ணி விட்டிங்கன்னா வேறு பார்த்தீங்களாண்டா இப்போ எல்லா போஞ்சிக்காயையும் நாங்கள் பிடுங்கிட்டு பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்கேன்னு சொல்லி. இன்றைக்கு வந்து நிறைய வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ போஞ்சிக்காய்க்கு கிட்ட நாங்கள் பிடுங்கலாமான்னு நினைக்கிறேன். பிடுங்கிட்டு பார்க்கலாம். என்னதுண்டா இவ்வளோ போஞ்சிக்காய் ஆஞ்சிருக்கிறேன் பாருங்கள். ஒரு 300 கிராமு கிட்ட வெறும் போஞ்சிக்காய் ஆஞ்சிருக்கிறேன் பாருங்கள். தக்காளிக்காயும் பிடுங்கி இருக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற காய்கறிகளை பிடுங்குவோம். இப்போ பார்த்தீங்களாண்டா எங்களுடைய தக்காளி மரத்தில் வந்து தக்காளி பழம் பழத்திருக்கு. அதையும் பிடுங்கி எடுத்துக்கொள்ளுவோம். இல்லை பேப்பு கத்தரிக்காய் நிறைய இருக்குது. இந்த பேப்பு கத்தரிக்காயிலையும் பிடுங்குவோம். இன்றைக்கு நாளைக்கு கறிக்கு பேப்பு கத்தரிக்காயும் பிடுங்கி எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்கள். இல்லை இப்போ ஒரு மரத்தில் 2 காய் பிடுங்கி இருக்கிறேன். மற்ற மரத்துலையும் பிடுங்குவோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரத்தில் பாருங்கள் இந்த கத்தரிக்காண்ட நீளம் இவ்வளோ நீளத்துக்கு வந்திருக்கேன்டா. நான் இன்னும் நீளமாக வேற கிடக்கு நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. அதால் இந்த கத்தரிக்காயை பிடுங்கெல்லாம் விட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்தில் இருக்கிற பச்சை மிளகாயும் கொஞ்சம் பிடுங்கி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் வந்து நல்லா முத்தின மிளகாய் அப்படிங்கன்னா நல்லா இருக்கும். என்னென்னா இது சரியான உரைப்பு மிளகாய். ஒரு மிளகாயே காணும் ஒரு கறிக்கு அப்படி உரைக்குது. சரியான உரைப்பு. இந்த மேலே பார்த்து காய்க்கிற மிளகாயில் வந்து சரியான உரைப்பாக இருக்கும். இது கொஞ்சமாக பிடுங்கினா காணும். நான் கொஞ்சமாக தான் பிடுங்கி எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பச்சை மிளகாண்டு. பார்த்தீங்களாண்டா என்னுடைய தோட்டத்தில் நான் அறுவடை செய்தது பாருங்கள். இது வந்து அந்த பெரிய நீல பச்சை மிளகா அறுவடை செய்திருக்கிறேன். நீல பார்த்தீங்கன்னா சின்ன பச்சை மிளகா, போஞ்சிக்காய், வெள்ளை கத்தரிக்காய், பேப்பு கத்தரிக்காய், தக்காளி பழம் அதோடு சேர்த்து இன்றைக்கு நாங்கள் தக்காளிக்காயும் அறுவடை செய்திருக்கிறேன்னு பாருங்கள். இவ்வளோ தக்காளிக்காய் அறுவடை செய்திருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ தான் நாங்கள் அறுவடை செய்த நாங்கள் அன்னன்றைக்கு தேவையானதுக்கு ஏற்ப நாங்கள் காய்கறிகள் பிடுங்கி சமைச்சு கொள்றதாலையும் ஒரே தினமாக நாங்கள் பிடுங்கி எடுத்துக்கொள்கிறேல தேவைக்கு ஏற்ப பிடுங்கி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள் இவ்வளோ ஒரு சின்ன தோட்டத்துக்குள்ளேயே இவ்வளோ காய்கறிகள் அறுவடை செய்திருக்கிறோம்னு சொல்லி பாருங்கள். என்னுடைய இந்த வட்டால கொடியும் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். கொடிகள் எல்லாம் அங்கங்கே போகுது அடுத்தடுத்த பாக்ஸுக்கு எல்லாம். அந்தந்த பாக்ஸுக்கு போக மண் போட்டு முடிவிட வேணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய இந்த சிறிய தோட்ட காணொளி பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி என்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.